Hi, Madhyalagan from Dr. S.N.S. Rajasthan College of Arts and Science, Department of Computer Application. Today, we have clear explain for what is case study. So, case study. It is an important and interesting activity of the student and teachers. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நம்ம கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அதை தான் ஸ்டூடெண்ட் ஒபே பண்ணணுன்ட்டு இல்லை. பட் ஆனால் அங்கே நம்ம என்ன டெலிவரி பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் சும் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் த ஸ்கூல் பேஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் டூரிங் த இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸ்கூலில் நம்ம பேசிக்கான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச்சர் தர்றாங்களோ ஸோ அது எல்லாமே வி ஹாவ் அ பாண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் மாதிரி பாண்டு போட்டு அவனை நம்ம மேற்கொண்டு படிக்க வைக்கணும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் டூரிங் த இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தும் நடத்தை சார் பிரச்சனைகள் இருக்குது, கற்பித்தல் வழங்குதலை சீர்குலைத்தில் இருக்காங்க. அதே மாதிரி கற்றல் குறிக்கோள்கள் மற்றும் கற்கும் செயல்முறைகள் ஆகிய இரண்டும் அடைவையும் பாதிக்கின்றன. ஸோ இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வகுப்பறை மேலாண்மை என்பது எவ்விதமான இடையூறுமின்றி வகுப்பில் கற்றலுக்கு உகந்த சூழல் நிலவுவதை உறுதி செய்வதற்கான ஆசிரியர்கள் மேற்கொள்ளும் செயல்கள் மற்றும் நெறிப்படுத்தும் நடவடிக்கைகளை குறிக்கிறது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் we have a given and the school based activities on the students it is during the internship. So next, the case study is the research methodology. It as commonly used in the social sciences. ஓகே, ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரிசர்ச் மெத்தடாலஜியை காமன் யூஸ்டு இன் சோஷியல் சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. A case study is the research strategy and empirical inquiry that investigated the phenomena with the real life contents. ஸோ ரியல் லைஃபாக என்ன நடக்குதோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா we have a research. அது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a phenomenon with the real life context-ஐ பார்த்தோம் அப்படின்னா we have a investigate. நம்ம பண்ணலாம் இந்த கேஸ் ஸ்டடியில். A case study is the written account that given the detail of information about the person or persons some of development or the activity. சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் ஒபே பண்ணாமல் இருப்பான். சிலது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னது தெரியணும். தெரிஞ்சு அவனை எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா இட் ஷுட் பி, அதாவது ஒரு வகுப்பில் உள்ள சகாக்களும் தமது கற்றல் குறித்தும் தனிப்பட்ட முறையிலும் அக்கறை கொண்டுள்ளவர்கள் என்ற நம்பிக்கை மாணவர்கள் பெற்றிருத்தல் ஆகும். சரிங்களா? ஸோ என்னது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முறையில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ பள்ளியுடன் மாணவர்கள் ஒன்றிணைந்திருக்கும் உணர்வு மற்றும் பள்ளி செயல்பாடுகள் ஈடுபாட்டுடன் பங்கேற்றல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் சில வகுப்பறை மேலாண்மை அணுகுமுறைகள் என்னது நம்ம கண்டறிஞ்சு அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும். அதே வகுப்பு எடுக்காமல் வகுப்புல இருந்து வகுப்பெடுக்க விடாமல் நம்மளை ட்ரபிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை we have a ரிட்டன் அக்கௌண்டிங் இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். யார் என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது we have a டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். இது வகுப்பறை கற்றல் அண்டு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பர்பஸ் ஆஃப் எய்ம். ஐடென்டிஃபை த கீ ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸ், கலெக்ட் த ரிலவெண்ட் ஃபேக்ட் அபவுட் த இஷ்யூஸ் அண்ட் அனலைஸ் த ப்ரொபோஸ்டு சொல்யூஷன். ஸோ என்ன ஐடென்டிஃபை ஆஃப் த கீ ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூஸ், எதனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணணும், அது இஷ்யூ வராமல் பார்த்துக்கணும். எந்த இடத்துக்கு அங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். கலெக்ட் த ரிலவெண்ட் ஆஃப் ஃபேக்ட், எதை பார்த்தோம் அப்படின்னா அந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அனலைசிஸ் த ப்ரொபோஸ்டு சொல்யூஷன்ஸ். ஸோ என்னது அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we have analyzed and we have a suggested for the alternative. வேறு ஏதாவது நம்ம தெரில அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். அண்ட் ரெக்கமெண்டட் சம் ஐடியாஸ் டு த நியர் குரூப். அதாவது அவங்க குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு என்னது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா we have some ideas கொடுத்து
அதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ப்ரிப்பேர் ரிப்போர்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னது நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும். ஏன் இந்த மாதிரி வந்து கிளாஸ் டிஸ்டர்பன்ஸாக பண்ணுறாங்க, இல்லை வந்து கிளாஸில் இல்லாமல் வந்து மற்ற ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வி ஹாவ் ரெக்கார்டட் அண்ட் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றல் செய்முறைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் அ கைட்லைன் ஃபார் டீச்சர்ஸ். ஸோ அந்த கைட்லைன் டீச்சர்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கற்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் அ டீச்சிங் மெத்தனாலஜி வந்து இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க, எதில் தப்பு பண்ணுறாங்க, எங்கே வந்து லேக் ஆகிறாங்க, எப்படி தே ஹாவ் அ ரைட் அண்ட் ரியாக்ட் ஃபார் த சம் ஆஃப் ஆன்சரபிள். ஸோ அவங்க நம்ம கூட இருக்கிறங்காட்டி நம்ம வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க